பண்ணி விடணும். ஏன்னா ரொம்ப பெருசாகிடுச்சா நம்மளால் வந்து ஈஸியாக பறிக்க முடியாது. இதுதான் வந்து கரெக்டான ஹைட்டு, நம்ம பறித்து சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து அப்பப்போ 1-2 பழம் கிடைக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு. சில நாள் வந்து 1-2 அந்த மாதிரி கிடைக்கும். மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இலை கூட இல்லாமல் இப்படி தான் இருந்தது மல்பெரி செடி. இப்போ வந்து இந்த மாதிரியாக வந்திருக்கு. இது வந்து போன வருஷம் நம்ம கிராஃப்ட் பண்ணோம்ல அந்த ஆரஞ்சு இது. இதில் வந்து அவ்வளவு காய் இந்த வருஷம் பிடிச்சிருக்கு. ஒரு 8 மாதம் போல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. அதுக்குள்ளேயே வந்து இவ்வளவு வந்திருக்கு இதுலேருந்து. இது வந்து நம்ம கிராஃப்ட் பண்ண இடம் வந்து நல்லா ஹீல் ஆகிருக்கு, நல்லா ஒட்டியிருக்கு. எல்லா லெமன் செடியிலையும் அப்புறமா வந்து ஆரஞ்சு செடியிலையும் வந்து சிட்ரஸ் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், ஒரு பூச்சி. அது வந்துச்சு அப்படின்னா எல்லா இலையுமே கடிச்சு சாப்பிட்ரும். அப்புறமா வந்து செடி வளராது. அதனால தான் வந்து மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேப்ப எண்ணெய், அப்புறமா வந்து கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கிற அந்த டிட்டர்ஜென்ட் இருக்கும்ல அது, அதுக்கப்புறமா தண்ணி, கொஞ்சம் உரம். அப்போ வந்து பூச்சியும் செத்துரும், அப்புறமா வந்து செடிகளுக்கும் நல்லா இருக்கும்ல, அதனால வந்து கொஞ்சம் உரமும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வேப்பெண்ணெய் இருந்தால் தான் அது வந்து இலையை கடிக்காது. நல்லா குளிர்ச்சியாக அடிச்சாச்சு. இனி அடுத்தடுத்த செடிகளுக்கு அடிக்க போயிடலாம். என்னதுடா இது? தண்ணி ஃபார் த டக்ஸா? சரி.